சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள பாண்டியன் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். மணப்பாறை அப்படின்னா உடனே முறுக்கு மாடும்பிங்க. திருநெல்வேலி அப்படின்ன உடனே அல்வாம்பிங்க. பழனின்னா பஞ்சாமிர்தம் நினைவுக்கு வரும். திருப்பூர்னா ஜவுளி, கோயமுத்தூர்னா தொழில், தஞ்சாவூர்னா நெல்லும்பிங்க. நாகப்பட்டினம்னா கடல் சுனாமின்னு சொல்லுவோம். கரூர்னா பேருந்து போக்குவரத்தும். நாமக்கல்னு உடனே லாரி கோழி முட்டை நினைவுக்கு வரும். இதன் காரணமாக தான் நாமக்கல்ல ஒரு கால்நடை மருத்துவக் கல்லூரியே துவக்கப்பட்டது. அந்த அளவுக்கு கோழி பண்ணைகள், கோழி மாடு தீவனங்கள் உற்பத்தியெல்லாம் நிறைய நடைபெற்றுக்கிட்டு இருக்குது. நாமக்கல்ல மட்டும் ஒரு நாளைக்கு சுமாராக 2.5 கோடிக்கும் அதிகமான முட்டைகள் இடப்பட்டு விற்பனை செய்யப்படுது கோழிகளால். இவ்வளவு முட்டைகளும் நம்மளால் சாப்பிடப்படணும். சாப்பிட்றோமா? முன்னாடிலாம் சராசரியாக ஒரு மனுஷன் ஒரு வருஷத்துக்கே 10 முட்டை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். இப்போது இது கொஞ்சம் உயர்ந்திருக்குன்னு ஒரு புள்ளி விவரம். முட்டை மட்டும்தான் கலப்படமே செய்ய முடியாத உணவுப் பொருள்னு சொல்லலாம். அன்றாடம் நம்ம குழந்தைகளுக்கு முட்டை கொடுத்து பழக்கப்படுத்தணும். பாண்டியன், இன்னொரு முக்கியமான தகவல். லண்டனில் பேராசிரியர் ஹாரி கிரீஃபன்ஸுங்கிறவர் முட்டை வழியாக கேன்சரை தடுக்கும் ஒரு மருந்தை கண்டுபிடிச்சிருக்கார். புதுசாக கோழி போட்ட முட்டை எடுத்து அதில் இருக்கிற டிஎன்ஏவை மாற்றும் வகையில் உள்ளுக்குள்ளே ஒரு வைரஸை பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த முட்டையை பொரிக்க வச்சு குஞ்சுகளை வளர்க்குறாங்க. இதில் கிடைக்கிற சேவல் பெட்டை கோழிகளை சேர விட்டு அதிலேருந்து கிடைக்கிற முட்டையில் தான் புற்றுநோயை தடுக்கும் புரத மருந்து இருக்குதான். இந்த முட்டைகளை சேகரித்து அதிலேருந்து அந்த மருந்தை பிரித்து எடுக்கணுமா. சொல்கிறது எளிது, செய்யறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே சமயத்தில் இதுக்கு செலவும் கொஞ்சம் அதிகமாக தான் ஆகும். வரும் ஆண்டுகளில் முட்டையிலிருந்து கிடைக்கிற கேன்சர் தடுப்பு மருந்து எல்லா நாடுகள்லையும் கிடைக்கட்டும். லண்டன் விஞ்ஞானிகளின் முயற்சி வெற்றியடையணும். அதன் மூலம் நம்ம நாமக்கல், ஈரோடு கோழிப்பண்ணையாளர்களுக்கு அதிக முட்டை விற்பனை நடைபெற்று நம்ம அந்நிய செலாவணி பெருகணும். நம்ம மக்களும் நிறைய முட்டை சாப்பிடும் பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். அப்புறம் ஒரு ஆய்வு நடத்தியிருக்காங்க. கறவை மாடுகள் எத்தனை நாளைக்கு ஒரு முறை சினைப்பருவ அறிகுறிகளை வெளிப்படுத்தும்னு. கிராமப்புறங்களில் அமாவாசை பௌர்ணமிக்கு தான் மாடுகள் சினைப்பருவத்துக்கு வரும்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்புறம் மாதம் ஒரு முறைன்னு கொஞ்சம் பேரும், அப்பப்போ பருவத்துக்கு வரும்னு ஒரு சில பேரும், 18லேருந்து 21 நாளைக்கு ஒரு முறை தான் மாடுகள் சினைப்பருவ அறிகுறிகளை வெளிப்படுத்தும்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. இதில் 18லேருந்து 21 நாளைக்கு ஒரு முறை கறவை மாடுகள் பருவ அறிகுறிகளை வெளிப்படுத்துங்கிறது தான் சரியான விடை. பாண்டியன் ஐயா, இதையெல்லாம் நாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். கிராமப்புற அன்பர்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சு தான் வச்சுருக்கிறாங்க. இருந்தாலும் எல்லாரும் இதை தெரிஞ்சுக்கணும். நம்மளோட கால்நடைகளும் கட்டாயம் இருக்கணும். இருக்குங்களா? இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.